ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முத்து வ்ளாக்ஸ். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ எடுத்து பல நாட்கள் ஆகிவிட்டது. பல நாட்கள்லாம் ரொம்ப நாள் ஆச்சு. இடையில ஒரு பெரிய கேப் விழுந்துருச்சு வீடியோவில். அதுக்கான ரீசன் சொல்லலாமான்னு தெரியல. சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, வீடியோ எடுக்கிறதுக்கு இன்றைக்கி யாருமே இல்லை. நான் இனிமேல் சோலோவாக தான் விளாக் எடுக்கணும் போல் அந்த சுச்சுவேஷன் வந்துட்டேன். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே யூடியூப் சேனல் வேணுமா, நமக்கு இதெல்லாம் செட் ஆகுமான்னு ரொம்ப திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வேண்டாம் வேண்டாம்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ சரி பார்த்துருவோம், எவ்வளவோ பார்த்துட்டோம் லைஃப்பில், என்ன இனிமேல் நம்ம தனியாக வீடியோ பண்ண போகிறோம். நல்லா இருக்குமாலாம் தெரில, பாருங்க பார்த்துக்கலாம். எவ்வளோ பண்ணியாச்சுல. ஓகே, இப்போ நான் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம். நான் வந்து 2 months ஆக போகுது. இதுக்கு முன்னாடி பார்த்தா மேட்டுப்பாளையம் ஃபஸ்ட் எபிசோட், செகண்ட் எபிசோட்லாம் பார்த்தீங்கன்னா நான் எடுத்தது போன மாதம். இப்போ அதுக்கு அடுத்த வீடியோ எடுக்கிறது வந்து 2 மாதம் சம்திங், 2 மாதம் மேலேயே இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ரூம் டூர் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா எங்கள் ரூம் டூரை கண்டிப்பாக போகிறேன். என்னோடய பிளாக் போர்டு கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறாங்க, லைட் இல்லை. ஆமாம், கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு வந்து என்னோடய ரூமை சுற்றி காட்ட போகிறேன். ஓகே, பார்க்கலாமா? பேச்சுலர்ஸ் ரூம்னால் கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஆக்சுவலாக இதான் நம்ம பிளேஸ். சரிங்களா? இது வந்து என்னோடய மாமாவோட படுத்துவார், அது அவரோட ப்ராப்பர்ட்டிஸ். இது வந்து இது என்னோடய ட்ராவல் பேக்ஸ். கூட வந்து ஒரு ஹெல்மெட் நான் கொண்டு வந்தோம், சரிங்களா? அது அவரோட ஹெல்மெட், இது என்னோடய ஹெல்மெட். இப்போ ஹெல்மெட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, என்னோடய அழுக்கு துணி போட்டு வைக்கிறது தான் யூஸ் ஆகுது. இப்போ ஏன்டா இப்படி உட்காந்துருக்கேன்னு தான் கேட்குறீங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறேன்னு தெரியல, போர் அடிச்சிச்சு. ஒரு ஐடியா ஒன்று பண்ணியிருக்கேன். இது வந்து என்னோட ஸ்டோர் ரூம். ஓகேங்களா? இதை ஓப்பன் பண்ணி உள்ளே என்னன்னு பார்க்க போகிறோம். சொல்ல மாட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு தனியாக வீடியோ என்ன பண்ணுறேன்னு யோசிச்சேன். எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க என்னோடய லைஃப்பில், ரொம்ப என் லைஃப்பில் எனக்குன்னு என்ன வேணா பண்ணுவாங்க. அவங்க வந்து பார்க்க போறீங்க. என்னையா ஓவரா பேசுறான தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானயா. எனக்கு வந்து கிம்பிள் வாங்கி கொடுத்துருக்காங்க. பட் இதை எப்படி யூஸ் பண்ணுறதா நிறைய வரைக்கும் கற்றுக்கிட்டு இருக்கேன். என்ன பண்ண போனா பாக்ஸ் ஓப்பன் பண்ண போகிறோம். இது கொஞ்சம் நிறைய ஐட்டம் இருக்கும். என்னோட ஸ்டோரேஜ் பாக்ஸ். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்துரு ராஜா. கிளினிக் ப்ளஸ். கிளினிக் பிளஸோட மில்க் புரோட்டீன் ஃபார்முலா. முடியாகும் ஸ்ட்ராங், அதனால் வளரும் இவ்வளவு நீளமா. கிளினிக் பிளஸ். டப்பாலாம் வாங்கி வச்சா பத்தாதுங்க, அதிகபட்சம் 10 நாள் கூட முழுசாக வராது. அதனால் ஒரு செட் ஆஃப் சரம். ஓகேங்களா? முடிவுனா அந்தளவுக்குலாம் இல்லை, இருந்தாலும் இதுதான் கரெக்டாக இருக்கும். அடுத்து A few moments later. நெக்ஸ்ட்டு ஹேர் ஜெல். கீமாவோட ஹேர் ஜெல் காஸ்ட்லி தாங்க, கொஞ்சம் காஸ்ட்லி தான். என்ன ப்ரைஸ் இது? வாங்கப்போ 1000 சம்திங் நம்ம. நான் இது வந்து ஒரு 6 மந்த்துக்கு மேலே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னடி சொல்கிறேன்? 6 மந்த்துக்கு மேலே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம்
எல்லாரும் போர் அடிச்சா ஏதாவது பண்ணுவாங்கல்ல. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு எப்போ போர் அடிச்சாலும் இந்த ரூபி கியூப்ஸ் தான். சரி, அதெல்லாம் ஒரு நாள் உட்காந்து சேர்ப்போம். அதில் வந்து இது வந்து 3x3, இது வந்து 4x4, இது 3x3. ரெண்டுமே எனக்கு முழுசாக சேர்க்க தெரியும். அவனை ஒண்ணும் தெரியாத உதவாக்காரன்னு நினைக்காத, அவன் மகா கட்டிக்காரன். உதவாக்காரன் துப்பு கட்ட பையன் வாடா. அடுத்து என்னோட கிளாத் எனக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்வெட் ஆகும். எனக்கு வேர்த்துச்சுன்னா ஒரு உள்ள ஒரு டிஷர்ட் போட்டுருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டிஷர்ட் எடுத்து பிழிஞ்சோம்னா அட்லீஸ்ட் ஒரு 2 லிட்டர் தண்ணி எடுக்கலாம். அதுக்காக வாங்கினது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 600 ருபீஸ். அடுத்து என்னோட லக்கி வாட்ச். இதை வந்து அதே மாதிரி அவங்க வாங்கி கொடுத்தாங்கன்னு நான் சொன்னல, அவங்க எனக்கு இதை வாங்கி கொடுத்துருக்கேன். மறுபடியும் முதல்ல இது வந்து நான் பிடிச்சிருக்குன்னு மட்டும்தான் சொன்னேன். ஏன்னா நெக்ஸ்ட் டைம் பார்க்குறப்ப இதை வாங்கிட்டு வந்தாங்க. இதோட விலை 1000. ஆனால் இது வந்து என்ன பிராண்டு? ஃபுவாபோல்டு. ஃபுவாபோல்டுன்னு ஒரு பிராண்ட். அதோட பார்த்தீங்கன்னா இதில் பேட்டரி இல்லை, சொல்ல மாட்டாங்க. இந்த வாட்சில் பேட்டரி கிடையாது. இது வந்து இது இன்ஜின் ஃபார்ம் வச்சு யூஸ் பண்ணுறதாமா. இது வந்து ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து 36 லட்சம் ஆகும். அடிக்கும் சும்மா தான் நேரம். அடுத்து எழுதுறதே இல்லை, சும்மா வச்சிருக்கேன். அடுத்து ஒருத்தர் வீடியோ வந்தார்ல, அவங்களோட சார்ஜர். இந்த சார்ஜர் மட்டும் சாம்சங்கோடது, சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங். உங்களுக்கு சாம்சங்கோடது புகஞ்சிருச்சு. என்னோட நாய்ஸ் பட்ஸ் நான் வந்து எப்பவுமே யூஸ் பண்ணுவேன். ஆனால் இப்போ இல்லை, கிளாரிட்டி சுத்தமாக கேட்க மாட்டேங்கிறாங்க. கால் பண்ணுற எல்லாருமே சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா சென்சிடென்ட் தீண்டு போச்சு. பசங்க ரொம்ப இது இல்லாமையா 10 ரூபா சோப்பு. எப்பயாவது நல்லா ஒன்றா தெரியும்ல, சந்தனம், குங்குமம். சரி, குங்குமம் வைக்கிறதே இல்லைங்க. கடைசியாக எப்போ வச்சுன்னா, நான் ஒரு ஐயப்பனோட பக்தன். ஓகேங்களா, எனக்கு ஐயப்பன்னா அவ்வளோ பிடிக்கும். நம்ம நகைச்சுவை இருந்துச்சுன்னா போய் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு அழகாக அது மாதிரி எடிட் பண்ணி போட்டு நல்லா காமெடி பண்ணலாம் சார். அதனால வாங்கினது. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா பேராசூட். பறக்கிறது இல்லைங்க, ஆயில். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன். நான் ரிவ்யூ பண்றப்ப சொல்றேன். அப்புறம் எனக்கு இதை போட்டால் கொஞ்சம் அழகா தெரியும், எனக்கே ஒரு நம்பிக்கை. மென்ஸ் ஃபேர் அண்ட் லவ்லி. சரி, மென்ஸ் ஃபேர் அண்ட் லவ்லி இதை போட்டால் எனக்கே ஓரளவுக்கு அழகா தெரியுமே, அப்போ வந்து இதை போட்டுக்குவேன். சூப்பரா மாசா இருக்கா? இதே மாதிரி நான் எடுக்கிறேன், நீ நடிக்கிற. ஓகே, நம்ம பிளாக் போலோட கீ. இந்த ஸ்டாப் எதில் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இதில் இருந்துச்சு. ஓகேங்களா, இதில் இருந்து அந்த விழுந்துருச்சு. என்ன பண்ணுறேன்னு தெரியல. வண்டி கீ செயின் வந்து அவங்க பேர் போட்டிருப்பேன். ஓகேங்களா, இது அவங்க பேர் இருக்கும், தெரியாதுன்னு நினைக்கிறேன். அவங்க பேர் நான் வந்து போடுறேன். ஓகேங்களா, மூஞ்சி சரியான ஆயிலி ஸ்கின். இது வந்து வெக்டர் டிஷ்யூ. என்ன டிஷ்யூ? ஐஸ் ஃப்ரீ டிஷ்யூ. ஓகேங்களா, இது வந்து லிக்யூடாக எப்பவுமே இருக்கும். எவ்வளோ நாள் வச்சு கூலிங்காக இருக்கும், ஜில்லுன்னு இருக்கும். 25 பீசஸ் மேலே இருக்கும். நான் இன்ன வரைக்கும் முழுசாக எதுவும் யூஸ் பண்ணல.
எப்பயாவது ஒரு டைம் ஓப்பன் பண்ணி எடுப்பேன். பிரைட்னஸ் எல்லாம் கூட்டிட்டு அப்புறம் வாலெட் காசு எவ்வளோ இருக்குது? 50, 70, 80, 90, 100 ரூபா கூட இல்லை, 90 இருக்கு. வந்து ஜிபே எதனா வந்ததுக்கப்புறம் இப்போ இதெல்லாம் எதுக்கு எடுத்து காமிச்சேன்னு எனக்கு தெரியல. ஆனால் இப்போது மெயின் கண்டென்ட்டுக்கு வருவோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இனிமேல் நான் சோலோவாக தான் வீடியோ பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு தெரில, ஆனால் ஒரு நம்பிக்கை தான். நல்லா வரலாம், நல்லா வராமல் போகலாம். வேறு எதுவும் காட்டாம விட்டேனா? ஆமாங்க, வெயிட் பண்ணுங்க. இவ்வளோ நாள் வந்து அந்த காலத்து அம்மா லேப்டாப், இப்போ வந்தது அப்பா லேப்டாப். இது வந்து அம்மா லேப்டாப், ஓகேங்களா? இதில் தான் வெள்ளால் நான் எடிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதோட சார்ஜர், மவுஸு இது மட்டும் தான், ஓகேங்களா? இது மட்டும் தான். இவ்வளோதாங்க கண்டென்ட். இனிமேல் அந்த பையன் வரமாட்டான், ஓகேங்களா? வீடியோவில் வரமாட்டான், கன்ஃபார்ம் வரமாட்டான், அது எனக்கு தெரியும். அதனால் இனிமேல் தனியாக தான் வீடியோ எடுக்க போகிறோம். இதுக்கப்புறம் வர வீடியோக்கு கொஞ்சமாக இல்லை, நிறையவே சப்போர்ட் பண்ணுங்க. அவ்வளோதான். இப்போ எதுக்கு அதை எடுத்து காமிச்சு எனக்கு தெரியாது, என்ன பேசணும்னு தெரில. ஆமாங்க, இனிமேல் தனியாக வீடியோ எடுக்க போகிறேன், அவ்வளோதான். வேறு எதுவுமே பெருசாக, ஓகேங்களா? ஓகே.